எட்டு திக்கும் புகழ் பரப்பும் கலைக்காவிரியின் இளவல்களே, ஜார்ஜ் அடிகளின் கனவை நனவாக்க வாருங்கள். பெற்றோரின் ஆசிரியரின் உள்ளங்கள் உவகை பெற சிறப்பாக அரங்கேற்றம் செய்யுங்கள். கிண்ணத்திட்டு கிண்ண துண்ண கிடதத்திட்டு கிண்ண துண்ண கிடதகதரி கிடதகதரி கிடதா தீரி கிடடக்கு கிண்ண தாதிட்டு தாதிட்டு தா கிண்ணத்திட்டு தாதிட்டு தாதிட்டு தா கிண்ணத்திட்டு தாதிட்டு தாதிட்டு தா. கலைக்காவிரியின் இளவல்களே, அரங்கேற்றம் காணுங்கள். கலைத்தாயின் பிள்ளைகளாய் காவியம் படைக்க வாருங்கள். கலை வளர மனிதம் மலர சபதம் ஏற்றுக் கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளியேந்தி செல்லுங்கள். பல ஆண்டுகள் முறையாக கலை கற்று முடித்தீர் நீங்கள். முனை போடும் உழைப்போடும் பல ஆண்டுகள் முறையாக கலை கற்று முடித்தீர் நீங்கள். உலகெங்கும் சிறப்போடு பணியாற்றுங்கள். அனைவருமே ஒன்றாகிறோம். கலையால் நாம் அனைவருமே சிறப்பாகிறோம். பிறப்பால் நாம் அனைவருமே ஒன்றாகிறோம். கலையால் நாம் அனைவருமே சிறப்பாகிறோம். இசை நடனம் எல்லாருக்கும் பொதுவானது போல், இசை நடனம் எல்லாருக்கும் பொதுவானது போல், கலை
வழியே உலகத்தை நிறைவாக்குங்கள். கலை காவிரியின் இளவல்களே அரங்கேற்றம் காணுங்கள். கலை தாயின் பிள்ளைகளாய் காவியம் படைக்க வாருங்கள். கலை வளர மனிதம் மலர சபதம் ஏற்றுக் கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளியேந்தி செல்லுங்கள். எம் கலைக்காவிரினுடைய அருளானந்தர் செயலர் தந்தையினுடைய சிந்தனையில் உதித்த பாடல். எனவே தந்தைக்கு நீங்கள் பலத்த கரவொலியோடு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இந்த நாள் கலை பண்பாட்டு திருவிழாவாக நமக்கு இயற்கை வழங்கியிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனை போற்றி வணங்கி இறைவணக்க பாடலாக இந்த சேர்ந்திசை நிகழ்ச்சி அரங்கேறுகிறது. இந்த பாடலினுடைய இசையமைப்பாளர் அகஸ்டின் ஜபக்குமார், ராகம் பாகேஸ்ரீ, தாளம் ஆதி. பாடல் ஏழிசை நாதா என்கின்ற பாடல். பாடலை இயற்றியவர் கலைக்காவிரினுடைய மாணவர், குறிப்பாக ஆசிரிய பயிற்சி மாணவர் ஜான் மார்சல் அவர்கள். பக்க இசை கலைஞர்கள் வயலின் சுபாஸ்ரீ, சந்தோஷ் அன்புச்செல்வன், வீணை கீதாஸ்ரீ, அனன்யா, பத்மநாபன், ரோஹிணி ஸ்ரீமதி, மிருதங்கம் ராஜா, கடம் திரு வேங்கடம், மோர்சிங் நவீன் பிரகாஷ், கீபோர்ட் அகஸ்டின் ஜபக்குமார், ரிதம் பேட் யோகேஷ், புல்லாங்குழல் உதவி பேராசிரியர் பிரகாஷ். சேர்ந்திசை ஒலிக்கிறது. நாம் சேர்ந்து இறைவனை வணங்குவோம்.
சேர்ந்திசை மிக சிறப்பாக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கியிருக்கிறார்கள். 3 நாள் நடைபெறக்கூடிய அரங்கேற்றத்தினுடைய முதல் நாளில் நாம் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம். 38வது பட்டய பரதநாட்டிய சான்றிதழ், 34வது பட்டய இசை சான்றிதழ், 10வது பட்டய குச்சிப்புடி சான்றிதழ் நிகழ்வு எல்லாம் வல்ல இறை ஆசியோடு தொடங்கியிருக்கிறார் நமது தந்தை அவர்கள். இப்பொழுது அவருடைய தலைமையில் சிறப்பு விருந்தினர்கள் மேடையேறுகிறார்கள். உங்கள் பலத்த கரவொலியோடு இப்பொழுது குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு கனடாவினுடைய கலை அருவி அவருடைய கரங்களால் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. திருமதி ரேணுகா தேவி விக்னேஸ்வரன் திருச்சியிலிருந்து புறப்பட்ட காவிரி கனடாவுக்கு சென்று அருவியாகி மீண்டும் காவிரிக்கே வருகிறது. பலத்த கரவொலியோடு அருள் விளக்க மாலையாக இந்த மாலை மலர்கிறது. அவர்களை தொடர்ந்து நம்முடைய சோமரசம்பேட்டையினுடைய ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் அருள் தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அடிகளார் அவர்கள் அருள் கரங்களால் அருள் விளக்க மாலையை ஏற்றுகிறார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, 5 முகங்கள் 5 திணைகள் 5 பொறிகள், திசைகள் தோறும் வளரும் எங்கள் கலைக்காவின் செயல்மிகு செயலர் தந்தை அருள் விளக்கச் சுடரை ஏற்றுகிறார். பலத்த கரவொலி. குடத்தில் இட்ட விளக்காக இருந்த மாணவ செல்வங்கள் இன்று முதல் குன்றின் மேல் இட்ட விளக்காக ஒளிர்கிறார்கள் என்ற அடையாளமாகத்தான் இந்த குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. எம் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பலத்த கரவொலி. அவர்களை தொடர்ந்து செல்வி ஆர் சகானா ஸ்ரீ, செல்வி அனந்திய ஸ்ரீ, கலை பண்பாட்டு துறையில் வளரும் சிறார் கலைஞர்கள் உலகெங்கும் புகழ் பெற வேண்டும் என்று இந்த உலகெங்கும் உள்ள சிறுமிகளுக்கும் சிறார்களுக்குமான தூதர்களாக இவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த மணி தீபம் சுடராக உலகெங்கும் ஒளிவிட வேண்டும். அதற்காக ஆசான்கள் குருநாதர்கள் துணையாக அவர்களுக்கு எண்ணெய் வார்க்க வருகிறார்கள். பகுதி நேர நடனப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பெனிட்டா எண்ணெய் வார்க்க வருகிறார் உங்கள் கரவொலியுடன். அதனைத் தொடர்ந்து பகுதி நேர இசைப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் அதிசய பரலோகராஜ், அவர்களைத் தொடர்ந்து திருமதி அஞ்சலி உமா மகேஸ்வரன் கதக் பயிற்றுனர், நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து கீபோர்டு பயிற்றுனர் திரு ஆகாஷ் அவர்கள், வீணை இசை பயிற்றுனர், தொடர்ந்து செல்வி சௌவரணி அவர்கள், அவரைத் தொடர்ந்து பரதநாட்டிய பயிற்றுனர் முதுகலை நடனத்துறை மாணவர் செல்வன் பாலாஜி, அவரைத் தொடர்ந்து முதுகலை நடனத்துறை மாணவி இன்றைய பரதநாட்டிய மாணவர்களினுடைய பயிற்றுனர் செல்வி ஷேரன் இவாஞ்சலின் செரூபா, அவர்களைத் தொடர்ந்து குரலிசை பயிற்றுனர் செல்வி பெல்சியா அவர்கள், ஒளிச்சுடர் ஏற்றிய ஒளி உள்ளங்களுக்கும் எண்ணெய் வார்த்த உயர்ந்த எண்ணம் கொண்ட ஆசான்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. எம் கல்லூரிக்கு கிடைத்த அருளானந்தர் செயல்மிகு செயலர் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் வரவேற்புரையாற்ற வருகிறார். பலத்த கரவொலியோடு அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களே, பகுதி நேர பள்ளி என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்ற கலைக்காவிரி நுண்கலை பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி பெனிட்டா மற்றும் திரு அதிசய பரலோகராஜ் அவர்களே, இன்று எங்கள் மத்தியிலே சிறப்பு விருந்தினர்களாக
கனடாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி ரேணுகா தேவி விக்னேஸ்வரன் அவர்களே, இன்று இந்த விழாவுக்கு முன்னிலை வகிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அடிகளார் அவர்களே, இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மேடையை இன்னும் சில மணித்துளிகளிலே அலங்கரிக்க இருக்கின்ற, அரங்கேற்றம் செய்து தங்களுடைய கலையை தாங்கள் 4 வருடம் பயின்று கற்றுக்கொண்ட கலையை வெளிப்படுத்த இருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, அவருடைய பெற்றோரே, அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களே, ஊடகத்துறை நண்பர்களே மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இன்று நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய, முன்னிலை வைக்கக்கூடிய அருட்தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக அவரை நான் வரவேற்க இருக்கின்றேன். முதலில் இந்த ஆண்டு நாம் கொண்டாடப் போகின்ற கலைக்காவிரி நுண்கலை பள்ளியினுடைய பட்டயம் பெறுகின்ற, சான்றிதழ் பெறுகின்ற விழாவுக்கு முன்னிலை வகிக்க யாரை அணுகினால் சரியாக இருக்கும் என்று யோசித்தோம். ஹோலி கிராஸ் பள்ளியிலிருந்து, சோமரசம்பேட்டை ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலிருந்து நிறைய மாணவ செல்வங்கள் நம்முடைய கலைக்காவிரியிலே இசை நடனம் பயின்று வருகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற தந்தை முதல்வர் அவர்களையே நாம் அழைக்கக்கூடாது என்று யோசித்து தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களை அணுகி அவரை இந்த விழாவுக்கு முன்னிலை வகிக்க கேட்டுக்கொண்டோம். அவரும் தாராள மனதோடு நம் மத்தியில் வந்திருக்கிறார். தந்தை அவர்கள் 2007 ஆண்டு முதல் 2007 2009 வரை திருச்சிலுவை சபையினுடைய இறை அழைத்தல் இயக்குனராக பணியாற்றினார். பிறகு 2009 2011 வரை பெங்களூரிலே துணை அதிபராக பணியாற்றியிருக்கிறார். 2011 2014 வரை பள்ளி முதல்வராக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோட்டையூரிலே பணியாற்றியிருக்கிறார். 2014 முதல் 2020 வரை பள்ளி முதல்வராக திண்டுக்கல் வக்கம்பட்டியிலே பணியாற்றியிருக்கிறார். 2020 முதல் 2024 வரை தமிழக மாநில துணைத் தலைவராக அவருடைய திருச்சிலுவை சபைக்கு பணியாற்றியிருக்கிறார். 2024 ஆண்டு முதல் தற்பொழுது வரை சோமரசம்பேட்டை ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலே பள்ளி முதல்வராக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே சென்றிருந்தேன். தந்தை அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பள்ளி. அவ்வளவு அழகான ஒழுங்கு, தூய்மையான வளாகம், மாணவ செல்வர்களை அவர்கள் மிக நேர்த்தியாக வழிநடத்துகிறார்கள். தினசரி அந்த பிரேயரில் எல்லாரும் சேர்ந்து, எல்லா மதத்தாரும் சேர்ந்து வழிபடுகின்ற நிகழ்வுகள் நான் பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோரும் மிக அருமையாக அந்த குழந்தைகளை வழிநடத்துவதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு பள்ளியின் முதல்வராக தந்தை சகாயராஜ் இருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். தந்தை அவர்கள் ஹோலி கிராஸ் பள்ளிக்கு வருவதற்கு முன்பாகவே எனக்கு அவரை நன்கு தெரியும். நான் பேரூர் புனித சவேரியார் பங்கு கோயிலிலே பங்கு தந்தையாக பணியாற்றிய காலத்திலே, அது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற பங்கு, அங்கு கிளை பங்குக்கு உதவி செய்வதற்கு சோமரசம்பேட்டையிலிருந்து அவர் காலை 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு வருவார். அல்லது எப்போதெல்லாம் திருப்பலி நிறைவேற்ற கேட்டுக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திற்கு விடிய காலை புறப்பட்டு வந்து உதவி செய்வார். அப்படி ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய ஒரு அருமையான தந்தை சகாயராஜ் அவர்கள் எப்போதும் பிறருக்கு அவைலபிளாக உதவி செய்ய தயாராக இருப்பார். யாரும் எளிதில் அணுக அவரை முடியும். மிகவும் எளிய மனிதர் அருட்தந்தை.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல தந்தையை முன்னிலை வகிக்க உங்கள் எல்லோரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு கலைக்காவிரி நுண்கலை பள்ளியினுடைய சான்றிதழ் விழாவுக்கு, அரங்கேற்ற பெருவிழாவுக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இன்று இந்த விழாவுக்கு தலைமை ஏற்பதற்காக கனடாவிலிருந்து வந்திருக்கக்கூடியவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றேன். திருமதி ரேணுகா தேவி விக்னேஸ்வரன் அவர்கள். இவர்கள் கலை அருவி கலை பயிலகத்தினுடைய நிறுவனராக மற்றும் இயக்குனராக பணி செய்கிறார். ஸ்ரீமதி ரேணுகா தேவி விக்னேஸ்வரன் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்ட புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியர் மற்றும் நடன வடிவமைப்பாளர். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். 1996ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட கலை அருவி நுண்கலை கல்வி நிலையத்தின் நிறுவனர் மற்றும் கலை இயக்குனர். கனடா முழுவதும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வழிகாட்டி வருகிறார். நிறைய மாணவ செல்வங்கள் அவரிடம் பரதம் பயில்கின்றார்கள். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான ஸ்ரீமதி ரேணுகா தேவி அவர்கள் பாரம்பரிய பரதநாட்டிய பயிற்சியையும் புதுமையான கற்பித்தல் முறைகளையும் இணைத்து மாணவர்களின் படைப்பாற்றலையும் பண்பாட்டு புரிதலையும் வளர்த்து வருவதில் சிறப்பு பெற்றவர். அவரது நடன வடிவமைப்புகள் சர்வதேச அளவில் அரங்கேறியுள்ளன. நிருத்யா சிரோன்மணி விருது மற்றும் எக்ஸலன்ஸ் இன் தமிழ் அவார்ட் ஆகிய விருதுகள் இவர் பெற்றுள்ளார். பரதநாட்டியத்தின் ஆன்மீகமும் பண்பாட்டு சாராம்சமும் காக்கும் தனது அர்ப்பணிப்பான சேவையாலும் தலைமையும் கலைப்பயணமும் மூலம் தொடர்ந்து பலருக்கு ஊக்கமளித்தும் வருகின்றார். இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஓரளவு புரியாது. இந்த பள்ளியினுடைய முதல் மாணவிகள் 2 பேர். ஒன்று உமா மகேஸ்வரி, இரண்டாவது ரேணுகா தேவி. இவர்கள்தான் இந்த பள்ளியினுடைய முதல் மாணவிகள். உமா மகேஸ்வரி அவர்களும் இன்று கரூரிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த 2 பேரும் கலைக்காவிரியினுடைய தூண்கள் என்று கலைக்காவிரியினுடைய கட்டிடத்தின் நுழைவாயிலே நுழைந்த உடனேயே அவருடைய படமானது இருக்கும். நீங்கள் போயிருந்தெல்லாம் பார்த்துருப்பீர்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த 2 தூண்களும் அந்த காலத்தில் ஃபாதர் ஜார்ஜ் அவர்கள் 1977இல் கலைக்காவிரி தொடங்கிய காலத்தில் அவர்கள் குளித்தலையிலே ஒரு திருமண நிகழ்ச்சியிலே இந்த 2 குழந்தைகள், ஒரு சிறுமிக்கு 10 வயது இருக்கும், அநேகமாக ரேணுகாவை 8 வயது சிறுமி ரேணுகா, உமா மகேஸ்வரிக்கு ஒரு 10 வயது. இந்த 2 குழந்தைகளையும் அவர்கள் நடனமாடுவதை பார்த்துவிட்டு இந்த கலைக்காவினுடைய நிறுவனர் அவர்கள் மான்சிங்கர் SM ஜார்ஜ் அவருடைய பெற்றோரிடம் கேட்டிருக்கிறார், இந்த 2 குழந்தைகளையும் கொடுங்கள், நாங்கள் இவர்களை அருமையான கலைஞர்களாக, பரத கலைஞர்களாக உருவாக்கி தருகிறேன் என்று. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த 2 பெற்றோரும் இந்த 2 குழந்தைகளையும் ஃபாதர் ஜார்ஜிடம் கொடுத்து விட்டார்கள். அந்த 2 குழந்தைகளும் ஃபாதர் ஜார்ஜோடு இங்கு வளர்ந்து அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைத்து மாலை நேரத்திலே பரதத்தையும் கற்றுக் கொடுத்து இவர்களோடு சேர்ந்து மற்ற பிள்ளைகள் இவர்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு சிஸ்டர், இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருவாக்கி இன்று 184 மாணவ செல்வங்கள் அரங்கேற்றம் செய்கிற ஒரு மேடையாக ஆகியிருக்கிறது என்றால் அதனுடைய முதல் விதைகள் இந்த 2 பேர் தான். ஃபாதர் ஜார்ஜும் இதோ இந்த இடத்துல அவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இது எல்லாவற்றையும் விண்ணிலிருந்து அவர் பார்த்து கொண்டிருப்பார். தான் போட்ட விதைகள் இந்த 2 குழந்தைகள் இன்றும் அவரை அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று 50 வயது கிட்ட ஆகிருச்சு. ஆனாலும் அந்த 8 வயசுலேருந்து 10 வயசில் இந்த கலைக்காவிரிக்குள்ளே நுழைஞ்சப்போ இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாம் கிடையாது, சாதாரண கட்டிடங்கள் தான் இருந்தன. ஃபாதர் ஜார்ஜ் அவருடைய கனவை நனவாக்க இந்த 2 பிள்ளைகள் உதவி செய்திருக்கிறார்கள். இன்று மாதியும் கூட வந்தவுடன் நேராக 2 பேரும் கல்லறைக்கு சென்று ஃபாதர் ஜார்ஜ் அவருடைய கல்லறையிலே மலர் மாலை அணிவித்து அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தான் வந்து என்னை பார்க்க வந்தார்கள், முதல்வரை பார்க்க வந்தார்கள். மற்ற பிறகுதான் இந்த மாணவ செல்வங்களோடு இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு
ஒரு பெற்ற தகப்பனை போல ஃபாதர் ஜார்ஜை அவர்கள் அன்பு செய்தார். ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை மாண்போடு நடத்தி, இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இப்போ பிரான்சிட்டா இவர்களெல்லாம் நான் பார்த்தேன் தொடக்கத்தில், ஜாய் இவர்கள் எல்லோரும் நிறைய பேரையும் பார்த்தேன். இந்த மாணவ செல்வங்கள் எல்லாரையும் அந்த காலத்தில் உருவாக்கியவர் பேரெடுத்தர் SM ஜார்ஜ் அவர்கள். அவர்கள் இன்று நம்மத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கல்லறை இங்கே இருக்கிறது. ஆனால் விண்ணிலிருந்து கலைக்காவிரியை இன்றும் அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு ஆளுமை நம்முடைய சகோதரி ரேணுகா தேவி அவர்கள். அழைத்தவுடன் பக்கத்தில் தான் கூட பரவாயில்ல, கன்னடாவிலிருந்து ஃப்ளைட் ஏறி உடனடியாக இந்தியாவிலே இந்த கலைக்காவிரி நிகழ்ச்சிக்காகவே புறப்பட்டு வந்திருக்கிற காரணத்தினால் சகோதரி ரேணுகா அவர்களை, அவருடைய தோழி உமா மகேஸ்வரி அவர்களையும் வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க பலருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரையும், கலை உலகுக்கு சொந்தமான எல்லோரையும் வருக வருக என கூறி அமர்கின்றேன். God bless you. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம். வருகை தந்திருக்கக்கூடிய கனடாவினுடைய கலை அருவி திருமதி ரேணுகாதேவி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு கலைக்காவிரியினுடைய அருள் அருவி செயலர் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் அவர்கள் பயனாடை அணிவித்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பும் அருளும் இணைகின்ற வெளிச்சம் நிறைந்த மாலை. அவர்களை தொடர்ந்து நம்முடைய ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர், எங்கள் வணக்கத்திற்குரிய அன்பு தந்தை ஆரோக்கியராஜ் சகாயராஜ் அடிகளார் அவர்களுக்கு அன்பின் பயனாடையை எங்கள் செயலர் தந்தை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நினைவு பரிசினை இருவருக்கும் எமது கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் S. உமா மகேஸ்வரி அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். உறுதிமொழி வாசகத்தை முன்மொழிவதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் கனடாவினுடைய கலையருவி திருமதி ரேணுகாதேவி விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தெய்வீகமான நடனக்கலையை, கலையை கற்றறியும் வாய்ப்பை பெற்றதற்காக நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இக்கலையின் புனிதத்தையும் பெருமைமிக்க பாரம்பரியத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து ஊக்குவிக்க என்னால் இயன்ற மட்டும் முயற்சி செய்வேன் என்றும் இக்கலையை மனித மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. உறுதிமொழி ஏற்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். ஊக்கத்தோடு இந்த கலையை உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பேரொரு தந்தை SM ஜார்ஜ் அடிகளாரினுடைய ஆசியோடு கலைக்காவிரி குடும்பம் அவர்களை வாழ்த்துகிறது. இசை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. பதக்கத்தை வழங்கி சிறப்பு செய்யுமாறு சிறப்பு விருந்தினர் திருமதி ரேணுகாதேவி விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். சான்றிதழ் வழங்குவதற்காக நம்முடைய அருள்பணி ஆரோக்கிய சகாயராஜ் அடிகளாரை அன்போடு வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை முதல்வர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள். கலைக்காவிரி நுண்கலை பள்ளியில் 4 ஆண்டுகள் குரல் இசை பயின்று இன்று சான்றிதழ் பெறும் மாணவர்கள் AS ஸ்வஸ்தினி வாசினி முதல் வகுப்பு, A ஹர்ஷனாஸ்ரீ முதல் வகுப்பு. இசை மாணவர்களுக்கு இசைவாக கைத்தட்டுங்கள். RK கன்ஷிகா முதல் வகுப்பு, A ஜோன் மரிய சிந்தியா முதல் வகுப்பு, J ஹேமலதா முதல் வகுப்பு, S தனுஸ்ரீ முதல் வகுப்பு, D பிரார்த்தனா முதல் வகுப்பு,
எஸ் பூஷணா ஸ்ரீ முதல் வகுப்பு. ஆர் ஹனியா முதல் வகுப்பு. ஆர் சகானா ஸ்ரீ முதல் வகுப்பு. ஆர் பார்கவ் ஜோஷுவா முதல் வகுப்பு. பி கனிஷ்கா முதல் வகுப்பு. கலைக்காவிரி நுண்கலை பள்ளியில் 4 ஆண்டுகள் கீபோர்ட் பயின்று இன்று சான்றிதழ் பெறும் மாணவர்கள் ஜி ஸ்ருத்திகா முதல் வகுப்பு. எஸ் முகிலன் முதல் வகுப்பு. ஐ ஆண்ட்ரியா ஷாரன் முதல் வகுப்பு. டி பிரதீக்ஷா முதல் வகுப்பு. கலைக்காவிரி நுண்கலை பள்ளியில் 4 ஆண்டுகள் வீணை பயின்று இன்று சான்றிதழ் பெறும் மாணவர்கள் பி புவனேஸ்வரி முதல் வகுப்பு. பி பத்மநாபன் முதல் வகுப்பு. எஸ் ரோகிணி ஸ்ரீமதி முதல் வகுப்பு. எஸ் சிவம் மதி முதல் வகுப்பு. தொடர்ந்து கை தட்டி கொண்டே இருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய எஸ் அன்பின் சசி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். முதல் வகுப்பு. நன்றி. பலத்த கரவொலியோடு இந்த குழந்தைகளை நாம் தான் கொண்டாட வேண்டும். இந்த குழந்தைகள் தான் இந்த பூமி பந்தினுடைய ஆகச்சிறந்த சொத்துக்கள். शिव शिव शिवय नारादा शिव शिव शिवय नारादा ओ शिव शिव शिवय नारादा ओ शिव शिव शिवय नारादा ओरी भव भय बादल नन सुगोरा
దని సరి గరి సని దని సని దప సని పదని శివ 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 యన రాధా పాప పాప దని సరి సని దప మ గమ పమ పదని దని సరి గరి సని దస గరి సని దరి సని దప ద గరి సని దరి సని దప సని పదని శివ 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 యన రాధా We've
தோம் கிடஜம் ததனித கிடஜம் பனித தஜம் நித கில்லானனகுதி தனரனனி நலுதோம் கிடஜம் கிடஜம் தஜம் கில்லானனகுதி தனரனனி நலுதோம் ததனித பனித நித கில்லானனகுதி தனரனனி நலுதோம் கிடஜம் கிடஜம் தோம் தோம் நனன தோம் நனன தோம் நனன கில்லானனகுதி தனரனனி நலுதோம் கிடஜம் கிடஜம் தோம் தோம் நனன தோம் நனன தோம் நனன கில்லானனகுதி தனரனனி நலுதோம் அசமானமானதில்லான முரளி நாத வினோதமானதில்லான அசமானமானதில்லான முரளி நாத வினோதமானதில்லான குந்தளவராணி ராகமானது சமபனித சனித பமச அசமானமானதில்லான முரளி நாத வினோதமானதில்லான குந்தளவராணி ராகமானது சமபனித சனித பமச தஜனு திமித ஜனு ததிமித தரிடித தஜனு திமித ஜனு ததிமித தரிடித தஜனு திமித ஜனு ததிமித தரிடித தஜம் தரித ஜம் தரித ஜம் தரித தஜம் தரித ஜம் தரித ஜம் தரித தஜம் தரித ஜம் தரித ஜம் தரித கில்லானனகுதி தனரனனி நலுதோம் தோம்பி தனனதில் கில்லானனகுதி தனரனனி நலுதோம் தோம்பி தனனதில் கில்லானனகுதி கில்லானனகுதி கில்லானனகுதி.
அருமையான ஒரு பாடல். பலத்த கரவொலி எழுப்பி கொண்டாடுங்கள். இப்பொழுது நம்மையெல்லாம் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அருள்பணி பேரன்புக்குரிய எங்களுடைய சோமரசம்பேட்டை ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய அருள் தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். வருக தந்தையே, வாழ்த்துரை தருக. இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே நிச்சயமாக நம்முடைய மனதை குளிர்வித்து நாம் அனைவருமே மெய் சிலிர்த்து நம்முடைய அன்பிலும் பாசத்திலும் நம்மை சிலிர்க்க வைத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல மாணவிகளுக்கும் பெற்றோர்களாகிய உங்கள் சார்பாக, விருந்தினர்களாகி வந்திருக்கக்கூடிய எங்கள் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இது ஒரு அருமையான மாலை பொழுது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கலைக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அத்தகைய ஒரு நபரை அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் அழைத்த பொழுது எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் அவர் கொடுத்த நம்பிக்கையிலே நான் இங்கே இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது நம்முடைய தெய்வ திரு ஜார்ஜ் அடிகளார் அவர்களை கச்சையோடு ஒரு அம்பாசடர் பழைய காரில் பார்த்துருக்குறேன். கலைக்காவிரி அப்படின்னு சொன்னாவே நாடகம், மனித நேயம் போற்றக்கூடிய நாடகங்களை கிராமங்கள் தோறும் அவர்கள் சென்று வளர்த்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு கலையை வளர்த்த அந்த ஒரு தெய்வ திரு மனிதன் இன்று உறங்கா மனிதனாக நம்முடைய மத்தியிலே, நம்முடைய பிள்ளைகளின் மகிழ்ச்சியிலே, உணர்விலே கலந்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பலவிதமான கனவுகளை, இந்த கலையை சாதாரண பாமர அடித்தட்டு மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அவருடைய கனவு இன்று நனவாகி கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாகிய உங்களுடைய தியாகத்தை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். கலைகள் என்று சொன்னாலே நிச்சயமாக நம்முடைய குறைகளை களைவது மட்டுமல்ல, நம்முடைய கவலைகளை மறக்க செய்கிறது. நான் பள்ளியிலே பல ஆண்டுகாலமாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். மொபைல் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி தான் ஒரு 2.5 மணி நேரம் மொபைல் ஃபோனை தொடவே இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளினுடைய கலைகளிலே அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே லயித்து போனேன். நிச்சயமாக என்னுடைய 2 மாணவிகள் இங்கே அரங்கேற்றத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களை நான் 2500 மாணவர்களோடு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தனி மனித ஒழுக்கத்தை வளர்ப்பது கலையாக இருக்கிறது. எப்பொழுதுமே பெரியவர்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணக்கம் செலுத்துவார்கள். நன்றாக படிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு முறை நாங்கள் எங்களுடைய பள்ளியிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு பயத்தை குறைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பேச்சாளரை அழைத்திருந்தோம். அப்பொழுது ஒரு பெற்றோர் அந்த பேச்சாளரை பார்த்து கேட்டார், என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை எப்பொழுது பார்த்தாலும் மொபைல் ஃபோன்லேயே மூழ்கி இருக்கிறான் சார், அவனுக்கு எப்படி அந்த மொபைல் ஃபோன் ஆதிக்கத்திலிருந்து கொண்டு வருவது வெளியே என்று கேட்டார். அதற்கு அவங்க சொன்னாங்க, முதல்ல பெற்றோர்களாகி நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது கலைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து விட்டோம் என்று சொன்னால், கலைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிள்ளைகள் அந்த மொபைல் ஆதிக்கத்திலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, இவ்வளவு மாணவர்கள் மிக அற்புதமாக இந்த கலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு நிச்சயமான நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கலைகளை கற்றுக்கொண்டால் என்ன செய்வது என்ற ஒரு ஆதிக்கம், நம்முடைய ஆதங்கம் நம்முடைய மனதில் இருப்பது இயல்பு. அதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய முதல் மாணவி சகோதரி ரேணுகா தேவி அவர்கள் இன்று உலகெங்கும் சென்று கனடா நாட்டிலே இந்த கலையை பரப்பி கொண்டிருக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் நிச்சயமாக அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இப்பொழுது பட்டய சான்றிதழ் வாங்கிய நம்முடைய அன்பு குழந்தைகளை இந்த கலைகளை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, இந்த கல்லூரியினுடைய செயலர் அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களை அவர் பேரூர் என்ற ஒரு கிராமத்திலே பணி செய்த போது தெரியும். அவருடைய நிர்வாக திறமை, ஆளுமை திறமை, வெளிப்படைத்தன்மை, சாதாரண கிராம மக்களிடத்திலே எவ்வாறு ஒரு பங்கை நடத்துவது, பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது என்பதை நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன். ஆகவே நான் அவருடைய ரசிகனாக பல நாட்களாக இருந்திருக்கிறேன்.
பிறகு நான் எங்களுடைய சபையிலே அவரை வைத்து ஒரு சில வகுப்புகளை எங்களுடைய பயிற்சி குருக்களுக்கு நாங்கள் எடுக்க வாய்ப்பு கொடுத்தோம். ஆகவே இந்த ஒரு புனித மண்ணானது, புனித பணிமனையானது சரியான கரங்களிலே சரியான ஆளுமை திறனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கலைக்காவிரியின் சார்பாக சென்னை மயிலை மறை மாவட்டத்திலே ஒரு அருமையான நிகழ்வை நடத்தி காட்டினார்கள். அங்கே நான் பங்கெடுப்பதற்காக சென்ற பொழுது மக்கள் இது போன்று லட்சக்கணக்கிலே குவிந்திருந்த மக்கள் சொன்னார்கள், கலைக்காவிரினா அதற்கென்று ஒரு மகுடம் இருக்கிறது. கலைக்காவிரி அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது, அதில் நம்ம பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஓரத்தில் உட்கார்ந்திருந்த பெற்றோர்கள் பேசுவதை நான் கண்ணோடு காதோடு கேட்டேன். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். நிச்சயமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் 5, அதில் 2 நிமிஷத்தை ரேணுகா தேவி மேடத்துக்கு கொடுத்துட்டேன். அவங்க நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க, அவங்க உங்களோடு பேசுவாங்க. இன்று பங்கெடுத்த அனைவரையும், இதற்காக கடுமையாக உழைத்த அருள் தந்தை, பள்ளி முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், உழைப்பாளிகள், உடன் உழைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் மிக சிறப்பாக பெற்றோர்களாகிய நீங்கள் பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் இந்த குழந்தைகளை கொண்டாந்து விடுறீங்க, நிறைய தியாகம் செய்கிறீங்க. சாதாரண படிப்புகளோடு சேர்ந்து இந்த படிப்பையும் கலையையும் கற்றுக் கொடுக்க. ஆகவே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். நிச்சயமாக இறைவன் இந்த பணிமனையை தொடர்ந்து நம்முடைய பேரருள் தெய்வ திரு ஜார்ஜ் அடிகளார் வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க இறைவனை பிரார்த்துக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் எங்கள் வணக்கத்திற்குரிய திருமதி ரேணுகாதேவி விக்னேஸ்வரன் மேடை ஏறுகிறார். சிறப்புரைக்காக உங்கள் சிறப்பு கரவொலி. எப்படி ஆரம்பிப்பது, எங்கே ஆரம்பிப்பது, என்ன சொல்வது, சரியான ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கிறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு. உங்களுக்கெல்லாம் அது கிடைக்குமான்னு தெரியல. என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அமைச்சு கொடுத்த ஃபாதருக்கு வாழ்நாளெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் எமோஷனலாக கூட இருக்குது. ஏன்னா ஓடி ஆடி விளையாடின 8 வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாடின ஒரு இடத்துல, படித்த இடத்துல 38 வருஷம், ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு விருந்தினராக அதே மேடையில் இந்த மக்களோட மக்களாக என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தை இருக்கும், 8 வயதிலிருந்து கலையோடு கல்வியையும் பயிற்றுவித்த எனது வளர்ப்பு தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் அடிகளார் அவர்களுக்கும், என்னை இந்த அழகான பரத கலையை பயிற்றுவித்து என்னை செதுக்கிய அனைத்து ஆசான்களையும் மனதில் நிறுத்தி அனைவருக்கும் பொதுவான இறைவனை வணங்கி இந்த மேடையில் இந்த சிறப்பு விருந்தினரை அழைத்த நமது இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர். எனக்கு உங்களை மாதிரிலாம் சுத்த தமிழில் சிறப்புரையெல்லாம் ஆற்ற தெரியாது. ஏன்னா நான் ஒரு நடன ஆசிரியை. நடனம் சொன்னீங்கன்னா இப்போ உடனே ஆடிடுவேன். ஆனால் பேசுகிறதுக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. அதை விட உட்காந்து 1 மணி நேரமாக நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன். அந்த எம்சின்ற தமிழ் ஆசிரியர் என்னெல்லாம் நான் சொல்லணும்னு எழுதணும் அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால் எனக்கு பேசுகிறதுக்கு வேறு பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் அவங்களுடைய எம்சியை ரொம்ப 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 அழகாக சுத்த தமிழில் ரொம்ப அழகாக செய்தீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த விழா ஒரு பகுதி நேர சான்றிதழ் படிக்கிற பிள்ளைங்கிற விழா மாதிரி எனக்கு தெரியலை. ஹானஸ்ட்லி சொல்லப்போனால் அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ கோஆர்டினேஷன். எனக்கு பார்த்துட்டு அப்படி வியந்துட்டுருக்கிறேன். ஒரு பார்ட் டைமாக ஸ்கூலுக்கு போய் பகுதி நேரமாக இவங்கெல்லாம் படித்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அவ்வளோ அழகாக அவங்களோட காஸ்டியூமோ மேக்கப்போ டான்ஸு சுத்தம் எல்லாம் ரொம்ப 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 அழகாக இருந்தது. என்னோட சார்பில், எனது கல்லூரி சார்பில் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவற்றை பயிற்றுவித்த அனைவருக்கும் என்னோட மனதார நான் வாழ்த்துறேன். நான் அங்கேருந்து நடந்து மேடைக்கு வரும்போது 2 பக்கம் பார்த்துட்டே வந்தேன். அந்த மாணவிகள் வரும்போது நிறைய பேரண்ட்ஸ் கையில் அவங்களுடைய தொலைபேசி, அந்த அலைபேசி மூலமாக ஃபோனில் அப்படி எடுத்துகிட்டு நிறைய பேர் கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறேன். அந்த பிள்ளைங்க மேடையில் ஏறல, டான்ஸ் பண்ணல, பாடலை, ஆனாலும் அந்த பிள்ளை அந்த காஸ்டியூம்லேயும் அந்த இதுலேயும் போடும்போது பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பெருமை. இதை விட என்ன வேணும் பேரண்ட்ஸுக்கு இல்லையா? இந்த பிள்ளைங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் தமிழாசிரியர் சொன்ன மாதிரி மணிக்கணக்கில் உட்கார வச்சு ஸ்கூலுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை இவ்வளோ வருஷம் உருவாக்கி மேடையை தங்களோட பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர்.
ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த வசதிகளும் வாய்ப்புகளும் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இல்லை எங்களுக்கு. ஆனால் மாணவர்கள் தயவு செய்து உங்களை சொல்கிறேன், இதோடு நிறுத்தி விடாமல் உங்களுக்கு பேரண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு நீங்கள் போகணும். பகுதி சான்றிதழ் டிப்ளமா மட்டும் விட்டுடாமல் டிகிரி பண்ணுங்கள், பிஹெச்டி பண்ணுங்கள். இதுக்கு நானே ஒரு உதாரணம். ஏன்னா நான் படிக்கும்போது அப்பாகிட்ட எல்லாம் கேட்டாங்க, என்ன ஒரே பொண்ணு வச்சுருக்கிறீங்க, டான்ஸில் கொண்டு விடுறீங்க, அவருக்கு என்ன எதிர்காலம் இருக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது அப்பா சொன்னார், இல்லை என் பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை கண்டுபிடிச்சி ஃபாதர் ஜார்ஜ் கையில் ஒப்படைச்சிட்டேன், என் பொண்ணு நல்லா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. ஆனால் அப்பாவோட கூட வேலை செய்கிற எல்லா ஆசிரியர்களும் சொன்னாங்க, என் பொண்ணு டாக்டராக போகிறா, நர்ஸாக போகிறா, நீங்கள் ஒரே பொண்ணை வச்சுட்டு இந்த கலைத்துறையை விட்டு டான்ஸை நம்பி விடுறீங்கன்னுட்டு. ஆனால் இன்றைக்கி நான் பெருமையாக சொல்கிறேன், இந்த நடன ஆசிரியர் இதுதான் எனக்கு இன்னைக்கு கனடாவில் பேரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. எனக்கு ரேணுகா விக்னேஸ்வரன் அப்பா சொல்லுவார், கந்தசாமி வாத்தியார்ன்ற மகள்ன்றது மாறி ரேணுகா விக்னேஸ்வரனுடைய அப்பா கந்தசாமி ஆசிரியர் என்று சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நான் பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறேன், நம்புகிறேன். அம்மா வந்திருக்காங்க, என் தம்பி, எங்கள் குடும்பம் எல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக நான் பெருமையாக சொல்கிறேன், இந்த பரத கலை தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு, இந்த மேடையை எனக்கு தந்திருக்கு. 42 வருஷம் கழித்து நான் ஆடின மேடையில் இந்த மைக்கு முன்னாடி நான் நின்று ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு கௌரவம் எனக்கு கிடச்சிருக்குன்னா முழுக்க இந்த கலை எனக்கு கொடுத்தது. அதுக்கு எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் ஃபாதருக்கும் எல்லாருக்கும் நான் என்னென்னைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க ஒரு நாளும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. கொஞ்சம் அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்க படிப்புன்றது மட்டும் இல்லை, படிப்பை தாண்டி இந்த கலையை படிக்கிற எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் கலைக்காவில் படிக்கும்போது நான் பேசவே மாட்டேன். ஓகேஸ்வரமஸுக்கு தெரியும், என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் பிள்ளைங்களாம் இருக்காங்க தெரியும், இவ்வளோ பயப்படுவேன். மிஸ் இல்லை ஒதுங்கி தான் நிற்பேன். டான்ஸ் ஆடினா ஆடுவேன், அப்படியே ஒதுங்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்னால் ஒரு ஸ்கூலை எடுத்து 2-3 பிரான்ச் வச்சுருக்கேன் கனடாவில். என்னால் ஒரு ஆளுமை எனக்கு இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு, ஒரு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது இந்த கலை தான். அதனால் நம்புங்க, என்ன வேறு உதாரணமாக எடுத்துக்கங்க, நான் நம்பி சொல்லுவேன். பேரண்ட்ஸ், படிப்பு முக்கியம்தான், வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கலை எல்லாருக்கும் வந்துடாது. அது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. அது கடவுள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் நான் சொல்லுவேன். அதை மென்மேலும் அந்த பிள்ளைங்கள்ட்ட உள்ள திறமையை கொண்டு அவங்கள இன்னும் ஊக்குவிச்சு அவங்கள மேலே கொண்டு வாங்க. இந்த கலையை படிக்கிற போது சொல்கிற மாதிரி நீங்கள் வயசானாலும் அழகாக இருப்பீங்க. ஏன்னா அந்த கலை உங்களை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணலாம், ஒரு கோரியோ பண்ணலாம், 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த ஒரு பயம் இருக்காது. நிறைய விஷயம் என்னை இன்றைக்கி நான் அப்படி இருக்கிறேன்னா எனக்கு எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட, நீ இவ்வளோலாம் பேசுவியா, இவ்வளோலாம் செய்வியா, இவ்வளோலாம் உன்னால் முடியுமா? தனியாக கடல் கடந்து போய் ஒருத்தரும் இல்லாத ஒரு நாட்டில் என்னால் இன்றைக்கி தனித்து நிற்க முடியும். ஒரு 100-200 மாணவிகளுக்கு படிப்பை சொல்லித்தர முடியும்னா எனக்கு இந்த தன்னம்பிக்கையையும் இதையும் கொடுத்தது இந்த கலை தான். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கலைக்காவிரி காலடி வச்சிட்டிங்கன்னா ஆடாத கால்களும் ஆடும், பாடாத வாயும் பாடும், வீட்டாத விரல்களும் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைக்காவிரியை காலை வச்ச அவ்வளோ பேரும் ஒரு புண்ணியாத்மாக்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் நம்புங்க, இந்த காலடி வச்சாலே எல்லா கல்லூரிகளையும் இப்படி இருக்குதானா எனக்கு தெரியலை. எங்களோட கலையை அழியாமல் எங்களுடைய இந்த தமிழ் கலையையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கொடுக்கறது இந்த கலை தான். நாங்கள் இப்போ எங்களோட தமிழர்களுக்கான அடையாளங்களை நிறைய அழிஞ்சிட்டு போகுது. மாணவங்க பிள்ளைங்க கையில் ஃபாதர் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபோன், அது நீங்கள் குறைங்க. சில விஷயங்களை பார்க்குறத குறைங்க, பிள்ளைங்களோட மெனக்கெடுங்க. எங்களுக்கான அடையாளங்கள் நாங்கள் முகத்தை யாரும் நாங்கள் பார்த்து பேசுகிறது கூட இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. ஹாய்னா இப்படி தான் போகிறாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். நாங்கள் அந்த எப்போ தொலைபேசியை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் உரையாடல்களை நிறைய முகத்தை பார்த்து பேசுகிறோமோ, எவ்வளோக்கெல்லாம் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நிறைய விஷயங்களை பகிரும்போது தான் உங்கள் நாலேஜ் எனக்கு வரும், என்னோடய நாலேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். இந்த தொலைபேசியும் இந்த வைஃபை இன்டர்நெட் வந்ததுக்கு பிறகு தேவையான விஷயங்களை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நிறைய மாணவர்கள் கற்றுக்கிறாங்க. அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த கலை தான்.
அது பாட்டாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், பிள்ளைங்களை அதுகளுக்குள்ளே கொண்டு வாங்க. அதுகளுக்குள்ளே அவங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சி மேலே மேலே அவங்கள ஊக்குவிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள், அழியிற விஷயங்கள் எல்லாம் போய் பிள்ளைங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் வளருவாங்க. நாங்கள் கனடாவில் கடல் கடந்து இருந்தாலும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆங்கில மொழியும் ஃப்ரெஞ்சும் தான் எங்களோட நாட்டில். ஆனாலும் என்னுடைய அரங்கேற்றங்களில் தமிழுக்கு தான் நான் எப்போதுமே முதலுரிமை. அந்த பொண்ணு தெலுங்கு ஹிந்தி பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மார்க்கத்தில் வேறு லாங்குவேஜ் வரும். வேறு எந்த லாங்குவேஜ்லையும் நான் பிள்ளைங்கள மார்க்கத்தில் நான் விடுறதில்ல, எந்த மொழியும் நான் விடுறதில்ல. தமிழில் தான் நான் இருப்பேன்னா நாங்கள் தமிழர்களாக பிறந்தோம், தமிழர்களாக வளரும். எங்கள் கலையை நாங்கள் தமிழை எங்கள் பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்காட்டி யாரும் சொல்லிக் கொடுக்க போகிறா இல்லையா? என் பையன் வந்திருக்கான், 20 வருஷம் கழிச்சு இந்த கனடாவிலேருந்து வந்திருக்கான். அவன் சொல்லிகிட்டே இருக்கான், அம்மா எல்லோரும் தமிழில் பேசுங்க, தமிழில் பேசுங்க, தமிழில் பேசுங்க. நான் கனடாவில் இந்த மாணவிகள் சொல்கிறது, கிளாஸ்க்கு வரும்போது பொட்டு வை, பின்னு, சடப்போடு, நீ வெளியில் போய் என்ன வேணால் நடந்துக்கோ, நீ கனடியனாக இருக்கலாம், ஆனால் கலை அருவி நடன பள்ளிக்கு வரும்போது நீ இப்படித்தான் வரணும். அதுவுமே எங்களோட பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது, டான்ஸ் கிளாஸ்க்கு போகும்போது நான் அப்படி டிசிப்ளினாக போகணும். இந்த மாதிரி என்னோடய பாரம்பரிய உடை எனக்கு இருக்குது, பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும். இப்போ அந்த நாகரிக மோகத்தில் எல்லோரும் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த கலாச்சாரம், எங்களுக்கான அடையாளங்கள் நாங்கள் ரொம்ப தொலைச்சிட்ருக்கோம். ரொம்ப கவலையாக இருக்குது. தயவு செய்து திருப்பியும் பெற்றோர்களுக்கு வேண்டிக்கிறேன், மாணவிகள்கிட்ட உள்ள திறமைகளை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கலைகளை அவங்கள படிக்க வைங்க, மேலே மேலே அவங்கள கொண்டு வாங்க. நாங்கள் பேசும்போது அந்த காலத்துலலாம் அந்த ஃபாதர் சொன்ன மாதிரி, கலைக்காவரி நான் வந்தப்போ ஃபாதர் சொன்ன போது தான், நீ எந்த மொழி, எந்த ஜாதி, என்ன கேஸ்ட், எது இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் அப்பாற்பட்டது தான் இந்த கலை இல்லையா? அப்போ அதுவே எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை? எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த நீ பெருந்தவன், நான் பெருசு, நான் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கலையில் உள்ள ஆக்கள் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் மேடையில் எவ்வளோ பேர். அவர் சொன்னார், பரலோகம் அந்த அவர் மாஸ்டர் வந்து ஒரு முருகன் கீர்த்தனை பாடுறாரு, சிவன்டே கீர்த்தனை பாடுறாரு, வேறு மொழியில் உள்ள பிள்ளைங்க வந்து ஆடுறாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வாசித்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களெல்லாம் விட அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் இன்னும் அதிகமான அறிவாற்றலும் புலன்மும் எங்களை விட அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நான் மேலில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபாதர் உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஃபாதர். நாங்கள் வந்து ஃபாதர் ஜார்ஜுக்கு பிறகு கொஞ்சம் நிறைய கவலைப்பட்டோம், கலைக்காவர் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வியக்கிற அளவுக்கு வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கீங்க ஃபாதர். ரொம்ப 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 ஃபாதர்கிட்ட நாங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் படிக்கிறதோடு இல்லாமல் ஒரு 4 பேருக்கு அந்த கலையை சொல்லிக் கொடுங்க. பார்ட் டைமாக நீங்கள் இங்கே வந்து நிறைய பேரை பார்த்தேன், நிறைய இங்கே படிச்சுட்டு போன மாணவிகள் தான் இங்கே நீங்கள் ஆசிரியராக நிறைய பேர் இருக்காங்கன்னு மேடம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்து நிறைய பேர் பகுதி நேர படிக்கிற பிள்ளைங்க அவங்கள சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் படித்த அந்த கலை, ஓகே என் பிள்ளை வந்து ஹைஸ்கூல் வந்துட்டா ஸ்டாப் பண்ணணும், காலேஜ் போயிட்டா ஸ்டாப் பண்ணணும் இல்லை. நீங்கள் என்ன டிகிரி படித்தா என்ன, என்ன எம்எட் படித்தா என்ன, பிஹெச்டி பண்ணால் என்ன, இது இசைக்கும் நடனத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அது நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் படிங்க. கலை வந்து உங்களை இன்னும் மேம்படுத்தும், மேலும் உங்களை வந்து பதப்படுத்தும். உங்களோட மனசையும் உங்களுடைய மனதையும் உங்களை உடம்பையும் வந்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கணும். அதனால் தயவு செய்து என்னுடைய ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட், நாங்கள் கடல் கடந்து அங்கே இருந்து எங்களுடைய அடையாளங்களையும் விதிகளையும் நாங்கள் வந்து ரொம்ப இந்த ஜனவரி மாதம் முழுக்க எங்களுடைய தமிழ் மரபு திங்கள் மாதம் என்று சொல்லி அந்த மாதத்தை நாங்கள் கொண்டாடுறோம். ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கலைகளை ஆக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது ஒரு ப்ரோக்ராம் வச்சு எங்கள் பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து நாங்கள் நிறைய ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் இப்போ என் பிள்ளை பசங்க அவங்க பிள்ளைங்க அப்படி நாங்கள் அந்த தமிழையும் இதை கொண்டு வந்தால் தான் இந்த தமிழ் வளரும், எங்கள் கலாச்சாரம் வளரும். அது எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பங்கு இருக்குது. எங்களுடைய கலையும் கலாச்சாரத்தையும் வளர்க்குறது பெரும் பங்கு எங்களுக்கு. தமிழர்களாக பிறந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இந்த கலையை கற்றுது இன்றைக்கி நான் நல்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாகவே சொல்கிறேன், பாட்டிலிருந்து டான்ஸில் ஒவ்வொரு ஐட்டமும் அவ்வளோ அழகாக, அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 மனசார ரொம்ப ஒரு மன நிறைவோடு இந்த இந்திய பயணம் வந்து எனக்கு ஒரு மன நிறைவோட நிறைய நினைவுகளையும் நிறைய இதுகளையும் நான் சுமந்துட்டு போகிறேன். நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். அங்கே போய் என் மாணவிகளுக்கெல்லாம் இதை போட்டு காட்டுவேன். தொடர்ந்தும் இந்த கலையோடையும் இதோடையும் நீங்கள் இணைஞ்சிருக்கணும். இப்படி அழகான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஃபாதருக்கும் கலை காவிரியில் உள்ள அனைத்து ஸ்டாஃப் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட குடும்ப சார்பிலும் என்னுடைய கலை அருவி நடனப்பள்ளியும் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகள். கலை காவிரி வந்து 6 எடுத்து ஓடு கலை எப்படி இருக்கோ அது மாதிரி நான் கலை அருவி வச்சுருக்கிறேன். ஏன்னா கனடாவில் நயக்ரா ஃபால்ஸ் இருக்குது. அதனால்
ஃபாதர் ஆசீர்வாதத்தோட அவர் தான் அந்த பேரும் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கலையருவியும் கலை காவிரியும் எப்போதும் இணைந்தே இருக்குன்றதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.